எசேக்கியேல் 36:9-11 வரை. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி படுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கில் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இப்போ ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனைப்பட்டு தன் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளை பிறந்தது என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து தான் பட்ட வேதனையெல்லாம் அவள் மறந்து விடுகிறவராய் இருக்கிறார் என்று நம் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவன் வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார். அதே போல ஒருவர் ஒரு விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விவசாயத்திலே நிறைந்த விளைச்சலை அறுவடை செய்கின்ற பொழுது அவருடைய மனசு அந்த விவசாயத்துக்காக அவர் அநேக காரியங்கள் செய்வார். நிலத்தை உழுதிருப்பார், களைகள் பறித்திருப்பார், உரமிட்டிருப்பார், தண்ணீர் பாய்ச்சியிருப்பார். இப்படியாக அவர் பல கஷ்டப்பட்டு வேலைகள் இரவு பகலாக அதை கவனித்து அந்த விளைச்சலை நல்லா பார்க்கும்போது அவருடைய மனசு தான் பட்ட கஷ்டம்லாம் நீங்கி மிகுந்த சந்தோஷம். அதே போலத்தான் நம்ம இந்த உலகத்திலே நம்ம கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றார். அந்த வேலையின் பலனை நாம் காண்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக. ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு அந்த தோட்டத்தை பண்படுத்தக்கூடிய வேலையை கொடுத்திருந்தார். அதாவது தேவனுடைய தெய்வீக நியமம் என்றால் உழைப்பவனுக்கு சன்மான், உழைப்பவனுக்கு பலன், உழைக்கிறவர்களுக்கு விளைச்சல் பலன். அப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் கிருபையினாலே நமக்கு தந்தாலும் நாம் அதாவது ரட்சிப்பு நமக்கு இலவசம். ஆனால் நாம் தேவனிடத்திலே பலன் பெறுவது, இந்த பூமியிலே நமக்கான நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அனைத்தும் நம்ம ஆண்டவருக்காக எப்படி வேலை செய்கிறோம், ஆண்டவருக்காக எப்படி திருப்திப்படுத்துகிறோம், ஆண்டவரை எப்படி பிரியமாக இருக்கிறோம் என்பதின் அடிப்படையிலேயே வருகிறது. அப்போ அந்த ஆதாமுக்கு வேலை பண்படுத்தப்படுகின்ற வேலை செய்கின்ற பொழுதுதான் அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா கனி வர்க்கங்களும் பல வர்க்கங்களையும் அவன் புசித்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். இது ஒரு தெய்வீக நியமம், மாறாதது. அதாவது தேவன் ஒரு சோம்பேறி அல்ல, தேவன் செயலாற்றுகிறவர். அவருக்கு பேரே ஜீவனுள்ள தேவன். ஜீவனா செயல்படுகிற தேவன். அமைதியாக சோம்பேறியாக எதுவும் செய்யாமல் இருப்பவர் அல்ல. இளைப்பாறுதல் என்பது வேறு, சோம்பேறித்தனம் என்பது வேறு. தேவன் எப்பொழுதும் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாமளும் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும், தேவனுக்காக செயல்பட வேண்டும். தேவனுக்கு சாட்சியாக வாழ்தல், தேவனுடைய சித்தத்தை செய்தல், தேவனுக்கு ஊழியம் செய்தல் என்ற காரியங்களையெல்லாம் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகின்றார், பரலோகத்திலும் நமக்கு பலனை தருகின்றார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்ய வேண்டும், அந்த வேலையினுடைய பலனை நம்ம பார்க்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக, தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு அந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மீறுதல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்தபடியினாலே அவர்களுக்கு அந்த விளைச்சல் கிடைக்கவில்லை. அதாவது அவர்கள் இந்த பூமியில வாழ்வதற்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலே ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. இந்த இடத்தில் தான் எசேக்கியேலின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். இந்த எசேக்கியேல் எந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றால், அவர்கள் அடிமைகளாக சிறைப்பட்டு போகும் காலத்திலே. நீங்கள் பார்ப்பீர்களானால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த சிறைப்பட்டு போகும்போது அந்த நதி ஆற்றங்கரையிலே இருக்கும்போது அந்த தேவ தரிசனங்களை கண்டதாக அவர் சொல்கிறதை நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம்,
30ஆம் வருடம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டியிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அப்போ அவங்க சிறைப்பட்டு போனார்கள். யார்? ஆபிரகாமிடம் என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததிக்குள் சகல ஜாதிகளும், பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ தேவனுடைய ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டியதா இருக்க, இன்றோ அவர்கள் அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டு தேவன் வாக்களித்த தேசத்தை இழந்து அவர்கள் அடிமைகளாக சிறைபிடித்து செல்கிறார். இப்ப அவர்களுக்கு எதுவும் இல்லை, உயிரை தவிர அவர்களுக்கு எதுவும் இல்லை. சொந்த நாடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்தமான எதுவுமே கிடையாது. இப்போ அடிமைகளாக அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மறுபடியுமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மறுபடியும் உங்களை முந்தின நிலைமையை காட்டிலும் சிறந்த ஒரு நிலைமையை நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒரு நிலம் விதைக்கப்படுகின்ற பொழுதுதான் அதில் இந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து விளைச்சலை கொடுக்கும். அப்போ அந்த விதைக்கப்படுதலும் பண்பு, அந்த விதைக்கப்படுதுன்னா இப்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு நிலத்தை ஏர் விட்டு உழாமல் நீங்கள் விதைக்கவே முடியாது. சும்மா நீங்க விதைச்சிங்கன்னா எறும்புகள் தின்றுவிடும், அதுக்கப்புறம் பறவைகள் தின்றுவிடும், ஒண்ணு கூட முளைக்காது. நீங்க மேலோட்டமா நீங்க போட்டு விட்டீங்கன்னா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அது முளை விட்டாலும் அது கீழே வேறு போகும்போது வெயில்ல மேலே படுறதுனால அது கறி. அப்போ ஒரு விளைச்சல் வரணும்னா நிலம் பண்படுத்தப்படணும். பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்தில் விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு ஒரு மழை பெய்யணும், அப்பொழுதுதான் அந்த விளைச்சல் வரும். அப்போ இந்த பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுதல். அப்போ நாம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அந்த நம்ம ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், இவைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அங்க நாம் பார்க்கும் 11ஆம் வசனத்தில், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அப்போ நமக்கான விளைச்சலை, அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகின்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடு, அதாவது நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். அப்போ அதுக்கு ஆத்துமாக்கள் நமக்கு வர வேண்டும். நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும். அப்ப இவங்கெல்லாம் நடப்பதற்கு விதமாக நடப்பதற்கு நாம பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படணும் அப்படிங்கிற பார்ப்போம். இந்த பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுதல் என்பது என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்ம இருக்கிற 3 காரியங்கள். அதாவது இந்த 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இந்த பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவதை பற்றி தான் இந்த வார்த்தைகளின் மூலமாக சொல்றாங்க. அந்த பண்படுத்தப்படுதல் என்றால் என்ன, விதைக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது 25ஆம் வசனத்தில் சொல்ற, முதலாவது சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எதற்காக சுத்தமான ஜலம்? சுத்தமான ஜலம் என்பது நம்ம உடம்புல அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்கை நீக்கிறது தண்ணீர் தான், அதை கழுவி நீக்குது. இந்த இடத்துல நம்முடைய ஆத்மாவில் உள்ள அசுத்தங்கள், ஜலம் என்பது சுத்தமான தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்திலும் கலப்பில்லாத விதத்திலும் அந்த அர்த்தத்தை சரியான விதத்திலே நமக்கு சொல்லும் போதுதான் அதன்படி நம்ம வாழ்க்கையை அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா அசுத்தங்களும் நீக்கப்படுதல். அப்ப அந்த பண்படுத்தப்படுதல் முதல்ல இதுதான் ஆண்டவர் நினைச்சாரு. நம்மளை பண்படுத்துறது முதல்ல ஒரு நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழணுமோ அதற்கு தேவன் இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை சரியாக தவறில்லாமல், அந்த வார்த்தையை தேவன் என்ன அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரோ அதே அர்த்தத்தோடு அதுக்கு பேர் தான் சுத்தமான ஜலம். வெறும் ஜலம்னா எல்லாம் வார்த்தை, எல்லாமே வார்த்தை தான். இன்னைக்கு எல்லா வார்த்தையும் எல்லா இடத்துலையும் வேத வசனத்தை வச்சு போதிக்கிறாங்க. ஆனால் அது சுத்தமான ஜலமா, சுத்தமான வார்த்தையா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு?
ஆ ஆமா, துப்புரவா. இது தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் என்று சொல்வார். கலப்பு இல்லாமல். 1 Corinthians 2 Corinthians 1 Corinthians 2 Corinthians 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அந்த சுத்தமான ஜனம் பாருங்க, கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட, துப்புரவு என்றால் நம்முடைய சொந்த கருத்துக்களை திணிக்காமலும், தேவன் எப்படி அருளினாரோ, தேவன் ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன அர்த்தத்தோட சொல்லி இருந்தாரோ அதுதான் அருளப்பட்ட பிரகாரமாகவும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். என்ன செய்றாரு? நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல அறிவிக்கின்ற இந்த சுவிசேஷத்தை வேற யாரோ தேவதூதர்களோ நானே கூட நீ இதை மாத்தி சொன்னாலும் நீங்க அவங்களை ஏத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் சுத்தமாக தேவன் அருளின பிரகாரம், இந்த வேதாகமத்துல அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதையே சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்தல், அந்த வார்த்தையின்படி வாழ்தல். அந்த சுத்தமான ஜலம் தெளிக்கும் போது என்ன சொல்ற, நம்முடைய சகல, நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீங்கி உங்களை சுத்தமாக்குவேன். அப்போ நம் வாழ்வை அவர் சுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். அப்போ 2 காரியத்தை செய்கிறார். எல்லா அசுத்தங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறார். எல்லா அசுத்தங்கள் என்றால் என்ன? எல்லா அசுத்தங்கள் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தமான எண்ணங்கள், நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான ஆசைகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுத்தமான பழக்க வழக்கங்கள், இவைகளை நம்மிடத்தில் இருந்து நீக்க வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான ஆசைகள், அசுத்தமான வார்த்தைகள். இந்த அசுத்தமான வார்த்தைகள் என்பது தூஷண வார்த்தைகள், மரியாதை குறைவான வார்த்தைகள், அதுக்கப்புறம் பிறரை பற்றி தப்பாக பேச, இது நம்ம கெட்ட வார்த்தை, அதுக்கப்புறம் மற்றவங்களை ஏக வசனத்தில் பேசுற வார்த்தை. அருமையான நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிச்சயம் மாற்றணும். நம்ம எதிரியை கூட மரியாதையோட தான் அவங்கள நமக்கு எதிரியா இருக்கிறாங்க. நமக்கு எதிரினா நமக்கு பிடிக்காத, நமக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தை கூட அவங்கள மரியாதையோட தான் நம்ம சத்தம் போடணும். சத்தம் போடுறது கூட மரியாதையோட தான் சத்தம் போடணும். அந்த இடத்துல கூட அவங்களுக்கு நம்ம நம்ம வயசை பொறுத்தோ அல்லது நீங்க அது மரியாதையோடு அவங்கள சத்தம் போடணுமே தவிர, அந்த இடத்துல நம்ம ஏகவசனத்துல பேசுறதோ அவங்கள மரியாதை குறையா பேசுவோ, முகத்துக்கு முன்பாகவும் சரி முகத்துக்கு பின்பாகவும் சரி, நாம அந்த விதமான மரியாதையாக, அதாவது நம்ம இது மாத்திரம் அது எல்லா நம்முடைய அசுத்தமான எண்ணங்கள், நம்ம சிந்தனை, அதுக்கப்புறம் நம்முடைய இருதயத்துல அசுத்தமான ஆசைகள், அதுக்கப்புறம் அசுத்தமான வார்த்தைகள், அதுக்கப்புறம் அசுத்தமான பழக்க வழக்கங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுத்தமான பழக்க வழக்கங்கள், குடிப்பது, சிகரெட் பிடிப்பது, வெற்றிலை போடுவது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, இப்படிப்பட்டதான அசுத்த பழக்க வழக்கங்கள். இன்னும் இது இப்படிப்பட்டதான பழக்க வழக்கம். இன்னும் வேறு சில அசுத்தமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. இச்சையான அசுத்தமான அநேக பழக்க வழக்கம், அதை எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து நீக்க வேண்டும். சுத்தமான ஜலம், தேவனுடைய வார்த்தையை அடிப்படையில நம்ம வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, குடும்பத்துல, சமுதாயத்துல, அநேக காரியங்களுக்கு எல்லாத்துலயும் நம்ம எதுக்கு நம்ம எப்படி இந்த பூமியில வாழணுங்கிறதுக்கு எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் இந்த வார்த்தையில வெளிப்படுத்திட்டாங்க. நம்ம அதை இரவும் பகலும் நம்ம தியானிப்போமானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அழகாக தெளிவாக எடுத்திருக்கிறார். அதை நாம் அதற்கு மாற்று கருத்து சொல்லாமலும், அதற்கு நாம கூடுதலான குறைவான விளக்கத்தை கொடுக்காமலும், உள்ளது உள்ளபடி, தேவனுடைய வார்த்தை உள்ளது உள்ளபடி எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை மாற்றி போதிக்கக்கூடிய அநேக பிரசங்கிமார்கள் இருக்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றது, நீங்க டிவிலையோ மற்ற இதுலயோ எதையுமே பார்க்காதீங்க. கூட்டம் ஏராளமாக சேரலாம்,
இந்த கடைசி காலத்துல கூட்டம் ஏராளமாக சேரலாம். ஆனால் வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், வார்த்தையின்படி ஊழியம் செய்யாவிட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல அந்த வார்த்தையின்படி சொல்லாத பிரசங்கமாருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் நீங்க அந்த போய் கூட்டத்துல போய் சிக்கி கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் கிடைக்காது. இரண்டாவது, நம்ம எப்போ ஒரு சரியில்லாத உபதேசத்தை பின்பற்றுறோமோ அப்பவுமே தேவன் நம்ம கொடுத்த சரியான உபதேசத்தை கை கொள்ளாதவர்களாக போய்விடுகிறோம். அதுல நம்ம தோத்து போனவர்களா மாறிடும். ஒரு தவறான வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு பின்னாடி நம்ம போய் நிற்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை காத்து கொள்ளவில்லை. தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது. தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த சத்தியத்துக்கு நம்ம கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது பல வகையில் நம்ம இருக்கணும். அருமையானவர்கள், நீங்க இதுல நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கணும். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்திருந்தால் அதற்காக நமக்கு செலுத்த வேண்டிய கிரயம் ரொம்ப அதிகம். அதுதான் நமக்கு அந்த பாத்திரத்தை சுமக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்தியம் என்பது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பரிசுத்த பாத்திரம். அதை சுமக்கிறதுக்கு நம்ம ஒரு குறையும் செலுத்தணும். இந்த சத்தியத்துக்கு மாறுபாடா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள நிறைய மாதிரி இருக்க முடியாது. அப்போ நம்ம அப்போ அசுத்தங்களை எல்லாம் நீக்குதல் என்பது இதை நம்ம நினைச்சோம். நம்ம எண்ணத்துல எப்படி இருக்கோம், ஆசைகள் எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லா அசுத்தங்களையும் நீக்கி. இரண்டாவது நரகலான விக்கிரகங்களை நீக்கி. விக்கிரகம் என்பது என்னவென்றால் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே வரக்கூடிய எல்லாமே விக்கிரகங்கள். அது தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு சிலையோ விக்கிரகத்தையோ செய்வது மாத்திரமல்ல, வேதாகமம் கூடுதலாக பொருளாசையை, அதாவது பணத்தை மேன்மையாக எண்ணுதல், பணத்தை முக்கியமாக எண்ணுதல், பணத்தின் மீது ஆசை கொண்டிருத்தல். அதாவது பணம் நமக்கு தேவை, பண ஆசை தான் நமக்கு இருக்கக்கூடாது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்று. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. அப்போ பண ஆசை என்பது வேறு. நம்முடைய பணம் இருக்கிறதுனால நம்ம பண ஆசை உடையவங்க கிடையாது. அதாவது பணம் இருந்து கொண்டே பண ஆசை இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமலேயே பண ஆசை கொண்டவர்களாக இருக்கலாம். பண ஆசை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பணத்தின் மீது பற்று, பணத்தின் மீது அதீத பற்று, பிடிப்பு நமக்கு இருக்குது. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அது நமக்கு விக்கிரகமா மாற முடியும். இது பணம் என்பது மாத்திரமல்ல, ஒரு நபர். நீங்கள் ஒரு நபர், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். வாலிப பருவத்திலே நம்ம மனதிலே ஏற்படக்கூடிய அந்த காதல் வயப்படுவதன் மூலமாக ஒரு வாலிப சகோதரனோ ஒரு சகோதரியோ இன்னொரு எதிர்பாளரை அதிகமாக விரும்புதல் என்ற ஒரு காரியமாக இருக்கலாம். இதெல்லாம் விக்கிரகம் தான். நரகலான நரகல்னா என்னமா சொல்லக்கூடாது. நரகல்னா என்னது? நாக்குக்கு கீழே போனா நரகல்னு சொல்லணும். நரகல்னா அவுட் சைட், கக்காவை தான் நரகல்னு சொல்றது. அப்போ அந்த விக்கிரகம் நரகலாம், அவ்வளவு அசுத்தமா ஆண்டவருக்கு முன்னாடி. விக்கிரகம் அவ்வளவு அசுத்தமான ஒன்று அப்படின்னு சொல்ற. அப்போ நீங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, தேவன் தான் நமக்கு நம்ம ஆராதனைக்கும், நம்முடைய முழு அன்புக்கும், முழு ஆராதனைக்கும், முழு மதிப்புக்கும், முழு முதன்மையான இடத்துக்கும் எல்லாத்துக்கும் பாத்திரர் அவர். அப்போ அவரை இப்போ நீங்க அதைத்தான் ஆண்டவர் சிம்பிளா சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். இப்ப இந்த சோதனையானது நம் அனைவருக்கும் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, எண்ணி வைப்பார். என்ன வைப்பார்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம அவரை பின்பற்றுவதா, அல்லது என் மனைவியினுடைய விருப்பத்தை பின்பற்றுவதா என்று ஒரு கட்டத்தில் என்ன சோதிப்பார். நான் ஒருவேளை என் மனைவியை ஜெயித்து விட்டேன் என்று சொன்னால், ஜெயிக்காட்டினா அடுத்த கட்டத்துக்கு போவார். இந்த சோதனை அடுத்த கட்டத்துக்கு போவார். முதல் சோதனை ஏதோ ஒரு, அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இப்படி இருக்கலாம், வரிசையா வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல மனைவி ஆரம்பிக்குது.
மனைவி ஒரு இடத்துல ஒரு விருப்பம் விரும்புறாங்க, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கு. ஆனா மனைவி அதுல ரொம்ப விருப்பமா இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. நான் சொல்றேன், இல்லம்மா இதை நிறைவேற்ற முடியாதுமா, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைவேற்ற விடும்போது நான் என்ன செய்யறேன், அங்கே நான் ஒரு சிலுவை சுமக்கிறேன். ஏன்னா என் அன்பான மனைவியுடைய விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாம அவ வேதனைப்படுவா. அந்த வேதனை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேதனை வரும், அதுதான் சிலுவை. நான் வேதனை வந்தாலும் நான் ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டோடைய வார்த்தை. இப்ப அடுத்து பிள்ளை வரும் ஒரு கட்டத்தில். இது ஒரு இந்த சோதனை முடிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். மனைவியை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியங்கிறத நம்ம அந்த சோதனையில தேடிட்டோம். அடுத்து பிள்ளையை வச்சு சோதிப்பாங்க. பிள்ளை ஒண்ணு விரும்புவோம், அல்லது பிள்ளை ஏதோ ஒரு காரியம், பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியம் வரும். அந்த கட்டம் வரும்போது பிள்ளையா அல்லது ஆண்டவரா, ஆண்டோடைய வார்த்தையா, ஆண்டவர்னா என்ன, ஆண்டோடைய நேர ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்வது, ஆண்டோடைய வார்த்தையா பிள்ளையா அப்படிங்கிறது வரும். பிள்ளையை ஜெயிச்சிட்டோம். நண்பர், நம்மகிட்ட பழகின நண்பர், நம்ம நிறைய நண்பர்கள் இருக்கும். அதுல உயிருக்குயிரான நண்பரா ஆண்டவரா அப்படிங்கிற சோதனை. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒவ்வொரு விதமாக இருக்கும். பல கட்ட சோதனைகள் இருக்கிறது. இது மனிதர்கள் மட்டுமல்ல, இது மனிதர்கள் என்று அர்த்தம். முதல்ல உண்மையான விக்கிரகம், உண்மையான சுரூபம், இதுல இருந்து வெளியே வர்றது. கர்த்தரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் எந்த காரியங்களையும் முதலிடம் கொடுக்காது. இன்னைக்கு கர்த்தரை நம்புவாங்க, ஆனா எத்தனையோ பேரு அந்நிய தெய்வத்தை வழிபடாம இருக்கலாம், ஆனா சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்மில் உள்ள அநேக சாஸ்திர சம்பிரதாயங்கள் அந்நிய தெய்வத்துக்கு உரியவர்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நல்ல நேரம் கெட்ட நேரம் கிறிஸ்துவுக்கு உரியதா? நல்ல நேரம் கெட்ட நேரம் கிறிஸ்துவுக்கு உரியதா? எத்தனை பேர் நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து திருமணம் முடிக்காங்க, எல்லாம் முடிக்காங்க, எல்லாம் செய்யறாங்க. சகுனம் பார்த்தல், சகுனம் சரி, சகுனம் பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிற வீடு, வாஸ்து பார்க்கறது, இந்த திசையில இதை கட்டக்கூடாது, இந்த திசையில இந்த வீடு இருக்கக்கூடாது, இது வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து வாஸ்துப்படி பயப்படுறாங்க. இந்த திசையில இருந்துச்சுன்னா ஐயோ இந்த வீட்டுல வந்து நல்லது நடக்காது, இது வாஸ்து. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு பேய் குடி இருக்கு, முனிப்பாய்ச்சல் இருக்குது, வீட்டுக்கு போகாதீங்க, போனா அவங்களுக்கு நோய். அதே மாதிரி நடக்கும். இவங்க பயந்துக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு உடனே ஒரே நோயா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அவன் சொன்ன மாதிரி உடனே வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போவாங்க. அதை நம்ம சாதாரணமா எடுத்துருவோம். நீங்க அதுல எவ்வளவு காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நம்புறீங்க இந்த இடத்துல ஒரு முனிப்பாய்ச்சல் இருக்கு அல்லது ஒரு பேய் குடி இருக்கு, அதன் மூலமா உங்களுக்கு நோய் பலவீனம் வருது, அப்போ இந்த வீட்டுல நம்ம தங்க முடியாதுன்ட்டு நீங்க வெளியே போறீங்க. அப்போ இதன் மூலமா என்ன சொல்றீங்க? ஆண்டவர் பெரியவர்னு சொல்றீங்களா அல்லது சாத்தான் பெரியவர்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க வெளியே போனீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இந்த பேய்கிட்ட இருந்து ஏசப்பாவால என்ன நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது. இந்த வாஸ்துபடி, வாஸ்து தான் பெருசு, பெரிய சக்தி, ஆண்டவர் சக்தி குறைஞ்ச சக்தி. இந்த வாஸ்து இருந்து என்னை காப்பாற்ற முடியாது, அல்லது முனிப்பாய்ச்சல் வந்து என்னால காப்பாற்ற முடியாது. அதனால நான் என்ன செஞ்சிடறேன், சரண் அடைஞ்சிடறேன். நான் என்ன செஞ்சிடறேன், சரண் அடைஞ்சிடறேன். சரிப்பா, உங்ககிட்ட நான் சண்டைக்கு வரல, நான் இந்த பக்கமா போயிடுறேன்ப்பா. அதைத்தான் நமக்கு செய்யணும். நமக்கு செய்கிறது அதுதான். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா வாழ்வா சவான்னு பாத்திர வேண்டிதான், சொல்ல வேண்டிதான். பிசாசு அடிச்சு நான் செத்து போனேன்னா உங்க நாவும் கனவிட போன ஆண்டவரே, நீங்க சாவ வைப்பீங்களா வாழ வைப்பீங்களா அது உங்க பொறுப்பு, நான் இங்கதான் இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, யாருக்குனாலும் சரி, என் பிள்ளைங்களாலும் நீங்க தான் பாத்துக்கணும். இருந்து பாருங்க, அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே நடக்கும். இதைதான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். 30 நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க? செத்ததுக்கு அப்புறம் 30வது நாள் 16வது நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், நாங்க அதிலே ஊறி அதிலே வளர்ந்தவங்க. நாங்க எதுக்கு கொண்டாடுறாங்க? பழைய ஏற்பாட்டுல 30வது நாள் துக்கம் அது வேற. நீங்க கொண்டாடுற 16வது நாள் 30 நாள் என்னன்னா தீட்டு கழிக்கிறதும் செத்து போனவருடைய ஆவியை நீங்க திருப்திப்படுத்துறது. அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த 16வது நாள் 30வது நாள் நீங்க வந்து இதை வந்து என்ன செய்யறாங்க, இப்போ வந்து கிறிஸ்தவத்துக்கு உடனே ஒரு சாயம் பூசுறாங்க, முலாம் பூசுறாங்க. 30 நாள் நினைவு கூறுதலின் ஜெபம் அல்லது சோத்திர கூட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. இறந்தவர்களுடைய வழிபாடை எக்காரணம் கொண்டு நம்ம எந்த விதத்திலும் பின்பற்றக்கூடாது.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட்டு. அது வந்து அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்துக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னு மோசைக்கு கொடுக்கணும். மோசைக்கு 30 நாள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை நாள் துக்கம் கொண்டாட வேண்டும்? மோசேக்கு 30 நாள் துக்கம் கொண்டாடினால், யோசேப்புக்கு 30 நாள் துக்கம் கொண்டாடினால், இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை நாள் துக்கம் கொண்டாட வேண்டும்? 300 நாள் கொண்டாட்டம். அந்த அளவு கூட இயேசுநாதருக்கு கணம் கிடையாதா? மோசேக்கே 30 நாளுக்கும் போது பிறகு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 300 நாளாவது கொடுக்க வேண்டாமா? சபை புதிய ஏற்பாட்டில் சபை கொண்டாடிச்சா, துக்கம் கொண்டாடிச்சா? இன்னும் 300 நாள் முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு வீட்டில் இருந்தாங்க. யாருமே பயந்துக்கிட்டு 30 நாள் வந்து சாஸ்திரத்துக்காக உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பின்பாக கிறிஸ்துமஸ் ஆராதனை, அதுக்கு பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்கு. அதாவது ஆக்சுவலா வந்து அது பாகால் ஒரு பாகாலுக்கு வந்து ஒரே பாகால், பெலிஸ்தருடைய பாகால், மோவாயருக்கு வேற பேர்ல இருக்கும், கிரேக்கிற்கு வேற ஒரு பேர்ல இருக்கும், ரோமருக்கு வேற ஒரு பேர்ல இருக்கும். அதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா மரித்து உயிர்த்தல். அதாவது விவசாயத்தினுடைய குறியீடு, விவசாய செழிப்புக்காக, அதாவது விவசாயம் மரங்கள் மறுபடி துளிப்பது, முதல்ல மரங்கள்லாம் இலையை உதுத்துட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட தேவதை அல்லது குறிப்பிட்ட கடவுள், அந்த சாமி மறுபடியும் இந்த இலை உதிர்க்கு அப்புறம் ஒரு நல்ல விவசாயத்தை நல்ல செழிப்பா உண்டாக்கணுங்கிறதுக்காக ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. அதைத்தான் வந்து கிறிஸ்துமஸா உருவாக்குனாங்க, மாத்தினாங்க. இதெல்லாம் ரோமர் காலத்துல நடந்த சம்பவம். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் கேக்கு, இது எல்லாம் ஒரே இது இல்லை, வெவ்வேறு நாட்டுல வெவ்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் உள்ளது. கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறது எல்லாம், அதுல அந்த பரிசு பொருள் வைக்கிறது ஒரு ஃபாதிரியார் செஞ்சது. மற்றபடி கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் கேக்குலாம் அஞ்ஞான. இப்ப எப்படின்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் ஒண்ணு விசேஷ ஒரு பண்டிகை செய்யறோம்ல, அதே மாதிரி ஒரு அஞ்ஞான தெய்வத்துக்கு கிறிஸ்துமஸ் கேக் வச்சு, அந்த கிறிஸ்துமஸ் பண்ணு, கிறிஸ்துமஸ் கேக் வச்சு உருவாக்குறது தான் அது. ஒரு அந்நிய தெய்வத்துக்காக அவங்க கொண்டாடும் போது உண்டாக்கக்கூடிய ஒரு பலகாரம். அதை எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த வசனத்துக்கு திரும்பக்கூடிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கிறிஸ்துமஸ் இது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, அஞ்ஞான பண்டிகை தான். ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கிறிஸ்து பிறந்த நாளை தானே கொண்டாடுறாங்க, கிறிஸ்து தானே மகிமைப்படுறாங்க, இந்த நாள்ல நம்ம ஒரு ஊழியம் செய்யலாம்ல, இந்த நாள்ல அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அதுக்கு ஒரு சப்ப கட்டி வேற ஒண்ணு இல்லை. இப்ப காலகட்டத்துல சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல, இப்ப அது மாறிட்டு இனி கொஞ்ச காலத்துல என்ன வரும்னா, இந்த ரோமன் கத்தோலிக்கத்துல எப்படி கிறிஸ்துமஸ் எவ்வளவு கிராண்டா கொண்டாடுறாங்க, தண்ணி அடிச்சு நல்லா பார்ட்டி வச்சு ஜம்முன்னு கொண்டாடுற மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. படிப்படியா அடுத்து வரும் எல்லாம். இன்னும் அடுத்து ஒரு புது விளக்கம் இருக்கு. மதுபானத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது போதை ஊட்டுறது, அது போதை ஊட்டல. அப்போ நம்ம ஒயின் குடிக்கிறது தப்பே கிடையாது. அது புளிக்க வைக்காம குடிக்கலாம். முதல்ல ஒரு பெக்கு அடிப்பீங்க, பிறகு ஒரு பாட்டில் அடிப்பீங்க, பிறகு அது செரிமானத்துக்கு சாப்பிட்டுக்கிடுவோம். அப்படி இப்படிதான் ரோமன் கத்தோலிக்கம் அப்படி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது ஆதி நிலையிலிருந்து அது வந்து இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனது. இப்படிதான் படிப்படியா போறது. கொஞ்சமா முதல்ல கிறிஸ்துமஸ் ஆராதனை, உபவாசத்தோடு ஆராதிப்பாங்க. பிறகு கொஞ்சம் புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு என்னையா ஆண்டவரே வந்திருக்காரு, புது ட்ரெஸ் போட்டானப்பா, இப்படி பிறகு புது ட்ரெஸ் வரும். பிறகு அது ஒவ்வொன்றாதான் அப்படியே அடுத்ததான் அப்படிதான் போகும். அதுக்காக தான் ஒட்டு மொத்தமா ஒண்ணு அதை கொண்டாடாத. அது தேவையில்லாம இப்போ ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போக பிறகு கடைசியில வந்து வேற எங்கேயோ போய் நிற்கும். அது வேண்டாம், அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்ப அதையும் தான் நம்ம பைபிள்ல பார்க்கணும். எங்கேயாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்களா? புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துலயாவது இயேசு பிறந்த தினத்துக்கு நாம் எல்லோரும் கூடி வந்து அப்பமிட்டு ஆராதிப்போம் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கலாம்ல, கொண்டாடல இல்ல. இதே போலதான் இறந்தது வரந்தது எல்லாம் இப்படி ஏகப்பட்ட வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் கிறிஸ்தவத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம நீங்க சுத்தமான ஜலம்னு சொன்னா வேதத்துல என்ன இருக்கோ அதை தவிர்த்து நம்ம வேற எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு வேற வேறையான விளக்கமும் கொடுக்க கூடாது. உள்ளது இதே மாதிரி எல்லா விதத்திலும். அகத்தியர்னு ஒண்ணு சொன்னார். அகத்தியர்னு ஒருத்தர் வந்தார்.
நகை போடுறது தப்பே இல்லைன்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணார். நிறைய பேரை நகை போடாதவங்களெல்லாம் போட வச்சுட்டாரு. கடைசியில் எங்க போய் நின்றுட்டாரு? கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு, நாடார் ஜாதி தான் டாமினேட் பண்ணுது, நாடார் ஜாதியை எதுக்கு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லை. சிஎஸ்சியில அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை விட முஸ்லீம் பரவாயில்லை, முஸ்லீம் எல்லாம் போற்ற ஆரம்பிச்சிட்டாரு, அல்லாஹ் எல்லாம் போற்ற ஆரம்பிட்டாரு. இப்ப அது கிறிஸ்தவ ஜாதி இல்லாத கட்சின்னு ஏதோ ஒரு கட்சியெல்லாம் தொடங்கியிருக்கு. இவருடைய நிலைமை முதல்ல தொடங்கினது நகை போடுவது தப்புலாம் கிடையாது அப்படின்னு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சாரு முதல்ல. இன்னைக்கு வீழ்ச்சி அங்க கொண்டு போய் நிற்குது. அவர் என்னைக்குமே வசனத்தை மாத்தி பேசவே கூடாது. வசனத்தை கடைபிடிக்காம இருக்கிறது என் பலவீனம், அது வேற விஷயம். மாத்தி என்ன செய்யக்கூடாது? விளக்கம் கொடுக்கணும். ஐயா இதான் வசனம், ஒருவேளை இதை கடைபிடிக்காத அளவுக்கு நான் இன்னைக்கு தெம்பு இல்லாம இருக்கேன், ஒரு நாள் நான் கடைபிடிச்சிருக்கேன் ஐயா, ஆனா வசனம் மாறாது, நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இதுல இருந்து நான் மாற முடியாது. இது நகைங்கிறது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்களுடைய மனசாட்சிக்கு நம்ம விட்டுட்டு போயிடும். அது அவங்களுக்கு மனசு இதுதான் பெரிய போதனையாகவும் இதை நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதே போல சுத்தமான வேதாகமத்துல நம்ம நிறைய வாசிக்கிறோம். நம்ம தமிழ் வேதாகமம் தான் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம வாசிக்க தெரியுது, எல்லாருக்கும் வசனம் தெரியுது. அந்த வசனத்தை அப்படி கண்டுக்காம போகாம இதை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க வேண்டும். அந்த இது வரும்போதுதான் உங்க மூலியமா விளைச்சலை கொண்டு வர முடியும். உங்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்துல தேவையான விளைச்சலையும் பரலோகத்துக்கு தேவையான விளைச்சலையும் தருவார். நல்லா பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சுத்தமான ஜலம் கேட்டு, அதுக்கப்புறம் கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதையான இருதயத்தை தருவேன். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயம் பார்க்க, அதான் நம்முடைய இருதயத்துல இரக்கமற்ற தன்மையை நம்ம பாவமானது இருதயத்தை கடினப்படுத்துகிறது. அப்போ இந்த பாவத்தினால கடினப்பட்ட இருதயத்துல சுயநலத்தினால வன்முறை இருக்குது, கோபம் இருக்குது, கொடூரம் இருக்குது, இரக்கமற்ற தன்மை இருக்குது. இப்படி பல்வேறு வகையில் வெளிப்படுது. ஒரே திசையில வெளிப்படுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா வெளிப்படும். ஆனால் இந்த கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதையான என்ன, ஒரு மென்மையான, சாந்தமான, ஒரு அன்பான, இரக்கப்படுகிற ஒரு இருதயமாக மாற்றப்படுதல். அப்போ இந்த கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயம் நம்ம வாழ்க்கையில மாற்றணும். அடுத்து நம்ம இருதயத்துல அந்த கல்லான பாவம் நிறைந்த இருதயத்தை அவர் பரிசுத்தமாக்கி ஒரு சதையான, மென்மையான, அன்பு நிறைந்த, இறக்கப்படுகிற ஒரு இருதயமாக, பிறரை பற்றி கரிசனைப்படக்கூடிய ஒரு இருதயமாக மாற்றுகிறார். இந்த காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இது சுத்தமான ஜலம் செலுத்தி இந்த மாதிரி செய்யறார். ரெண்டாவது, ஆவியை கட்டளையிட்டு என்று நான் பார்க்கிறேன். ஆவியை எங்கே கட்டளை இடுகிறார்? ஒரு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறேன். நவமான இருதயம், ஒரு புதிய இருதயம். புதிய இருதயம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஜீவனால் உண்டாக்கப்படுகிற இந்த இருதயம் என்பது நமது ஆவியை குறிப்பிடுகிறது. நமது ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு கிறிஸ்துவனுடைய ஆவியை போல நமது ஆவியை மாற்றுகிறார். பாவத்தினால நம்முடைய ஆவி அசுசிப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அசுசிப்பட்ட நமது ஆவி, நம்முடைய மனசாட்சி, தெய்வ பிரசன்னத்தை உணர்தல். இன்று தெய்வ பிரசன்னத்தை உணர்தலுக்கும், அதாவது இயல்பாகவே ஒரு மியூசிக், தெய்வ பிரசன்னத்தை உணர்தல், ஆவியில் உணர்தலுக்கும் ஒரு மியூசிக், ராகம், நல்ல உள்ள பாடலை ரசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேகர் தேவ பிரசன்னம் என்று நினைப்பது ஒரு அருமையான ராகமான பாடல், இசை நன்றாக அருமையாக நேர்த்தியாக இசைக்கப்பட்ட இசையிலே வரக்கூடிய ஒரு பாடல்களால் நிறைந்திருக்கின்ற பொழுது அந்த பாடல் நமக்கு ஒரு சந்தோஷமான உணர்வை தருது. அதைத்தான் பிரசன்னம் என்று நினைக்கிறார்கள். ஆவியிலே பிரசன்னம் என்பது தேவனோடு நேரடியாக பேசுவது. அந்த நேரத்தில் உண்டாகக்கூடிய இது நமக்குள்ள வெறும் மகிழ்ச்சியை தருவது மாத்திரமல்ல, அது என் வாழ்க்கை மற்றும் என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்க வைக்கும். ஒரு பாடல் நீங்க ரசிச்சு பாடுறீங்க, ஆனா உங்க வாழ்க்கை மாறாது. அதை ரசிச்சுட்டு அந்த நேரம் ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிடுவீங்க. ஆனா தெய்வ பிரசன்னத்துல இருக்கும்போது நீங்க தேவனுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க மாத்திரம் இல்ல, நீங்கள் இருதயத்திலே மருதுவம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு ஒரு புதிய அர்ப்பணிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. புதிய அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பு கூடிக்கிட்டே போகும்.
அந்த நவமான இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதுக்கு ரெண்டு சதையான இருதயம். சதையான இருதயம் என்பது என்னை குறித்து அன்பு, தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டவனாக நான் மாறுகிறேன். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவனாக மாறுகிறேன். என் வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக அன்பு என்னை நிரப்புகிறது. நான் யாவரையும் ஒரு தெய்வீக அன்போடு நேசிக்கிறேன். அதற்கு முன்னாடி என் அன்பு குறைவுபட்டதாக இருக்கிறது. இங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன, முதலாவது நான், அதுக்கு என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் ஜாதி, என் ஊரு, என் மொழி, அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் நம்முடைய இதெல்லாம். அப்படிதான், அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவருக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. ஆண்டவர் நான் நேசிக்கிறேன். இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, எல்லாரையும் நான் நேசிக்கக்கூடியவனாக, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எளியவன் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமும் பாராமல், அதற்கான எந்த டிகினிட்டி, எந்த கௌரவம் என்ற கிடையாது. நான் எனக்குள்ள தெய்வீக அன்பு இருக்கும்போது நான் யாவரையும் அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய அந்த ஸ்தல சபையில இருந்து விளங்கு. ஸ்தல சபையிலிருந்து அப்படியே அந்த தரிசனத்துக்குள்ள, அந்த ஸ்தல சபைக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல், அதுக்கப்புறம் அந்த ஜாதி, யூதன் கிரேக்கன் எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாம நான் எல்லாரையும் என்னுடைய சகோதரிகளை பாவித்து நான் அவர்களை நேசித்து நான் அவர்களுக்கு அந்த மாறுபாட்டுக்குள்ள வர்றது. நீங்க தெய்வீக அன்பினால நிரப்பப்பட்டு மாறுறீங்கன்னா உங்கள்ட்ட அந்த இது மாறிடும். அதான் அந்த தேவாவியானவர் நமக்குள்ள அந்த கிரியை நிறைவேற்றுவோம். அதுக்கு ஒரு மூன்றாவது நம்ம பார்க்கும்போது, உள்ளத்தில் ஆவியை கட்டளையிட்டுனா நம்முடைய மனதை ஆவியானவர் ஆளுகை செய்யணும். நம்முடைய மனது நமக்கு மிக மிக முக்கியம். அவருடைய கிரியை இருதயத்திலிருந்து அதுக்கடுத்து மனதுக்கு வருது. முதல்ல கல்லான நம்ம ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த புதிய இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுகிறார். அந்த இருதயத்திலிருந்து என் மனதிற்கு வருகிறார். என் மனதை சுத்தப்படுத்துறார். என் மனதை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றார். முதல்ல உணர்வுனால ஏவப்படுகிற நான் இப்ப இந்த உணர்வு எத்தகைய உணர்வு என்பதை என் அறிவு புரிந்து கொள்கிறது. என் மனதானது புதுப்பிக்கப்படும் பொழுது என் ஆவியில ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறத என் மனசு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என் மனது மறுரூபம் அடையும். இப்ப நீங்க என்னிடத்துல நீங்க ஏதாவது பேசும்போது என் மனசுல நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. என் ஆவியில உள்ள உணர்வை என் மனது புரிந்து கொள்ளுது முதலாவது. ரெண்டாவது, நான் ஆவியில நிறையப்பட உங்க ஆவியில் இருக்கக்கூடிய உணர்வையும் உங்க மனதில் இருக்கக்கூடியதையும் நான் உணர ஆரம்பிப்பேன். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன அப்படின்னு அவங்க சிந்தனையை இவர் கரெக்டா சொல்லுவார். இது ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய மனது வரும்போது நமக்கு தெளிவாக ஆண்டவர் நடத்தி சொல்லுவார். அப்போ இந்த கட்டம் வரணும். அப்போ முதல்ல சுத்தமான தளம் ஜெலிப்பார். ரெண்டாவது ஆவியை கட்டளையிட்டு இப்படி மாற்றுறார். மூன்றாவதாக இந்த நிலையில் நம்ம ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 37ஆம் வசனம், விண்ணப்பம். அவர்கள் நான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். இவ்விதமாக மறுரூபம் அடைகிற ஒருவர் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் ஜெபிக்கிறார். அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? மனிதர்கள் பெருக வேண்டும். மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பெருக வேண்டும். மனிதர்கள் திரளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறவராக இருக்கின்றார். ரட்சிக்கப்பட வேண்டிய மனிதர்களுக்காக ஜெபிக்கின்றார். எல்லாருக்கும் அதாவது நம்ம அதே போல இப்போ நம்ம ஜெபிக்கணும். எப்படி நம்ம சபைக்கு நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போம். சபையில நிறைய பேர் வந்திருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கணும். நாங்க இங்க சபைக்கு வர்றதுக்கு மூப்பர்களாயிரம் சபைக்கு வந்தவங்களுக்கு ஜெயிப்போம். நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லியிருப்பீங்க, உங்க நண்பர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஒரு உறவினர் அவங்க பெயரை சொல்லி நான் என்ன இருக்கு ஆண்டவரே இந்த ஆளு நீங்க ரட்சிக்கப்பட நீங்க சொல்லணும். உங்க உறவினரோ ஒரு நண்பரோ யாரோ ரட்சிக்கப்படாதவர்களாக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நீங்க வாழும் தெருவுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்போதெல்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி எப்படிலாம் ஜெபிக்க தோணுதோ நம்ம ஜெபிக்க ஜெபத்தினுடைய வல்லமை தான் மிக பெரிது என்று நான் சொல்லுகிறேன். இந்த லைஃப் ஃபண்ட் பாகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு தெருவை சொல்லி மக்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஊழியம் செய்யற இடங்களுக்காக ஜெபிக்கணும். கிராமங்களுக்காக ஜெபிக்கணும்.
அப்போ விண்ணப்பம் பண்ண 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 பண்ணதான் ஆண்டவர் வந்து அவங்களை சந்திக்கிறார். அருமையால மறுபடியும் சொல்வது என்னென்றால், எல்லோரும் ஜெபியுங்க, ஜெபிக்க கூச்சப்படாதீங்க. நீங்கள் எப்படி அழகாக ஜெபிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் பார்க்கவே இல்லை. நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்கள், என்ன பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரும் ஜெபிக்கணும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்கணும். இப்போ வந்து நமக்கு மணி 8 1.5 மணி நேரம் இருக்கணும். எல்லாருமே நம்ம வந்து கொஞ்சமா ஜெபிக்கிறோம். டயம் இருக்கு, நம்ம பார்ப்போம்ல, டயம் இருக்கு, நம்ம இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் ஓரளவுக்கு ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி ஜெபிக்கலாம், 3வது வாட்டி ஜெபிக்கலாம், 4வது வாட்டி ஜெபிக்கலாம். நமக்கு நேரம் இருக்க இப்ப முதல் ரவுண்டுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாராருக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த விதமாக சுருக்கமாக சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க நமக்கு வந்து இந்த ஜெபமானது எல்லோருக்கும் ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதும், அந்த ஜெபமானது மிகுந்த ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடியதுமாக இருக்கும். அதனால எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் தெரிஞ்சு ஜெபிக்கிற நம்முடைய தகப்பனிடத்துல ஜெபிப்பதற்கு என்ன குறை? நம்ம ஆண்டு நம்ம அப்பாட்ட நம்ம பேச போறோம். அந்த உணர்வை மட்டும்தான் மனதில் வைத்துக் கொள்ள. இது என்னுடைய அப்பாட்ட நான் கேட்க போறேன். இந்த ஜெபமானது எனக்கு ஆசீர்வாதம், என் சபைக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நான் பரலோகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாரும் ஜெபிக்கும் போது ஒருவரை பார்த்து ஒருவர், 2 பேர் ஒரு சேர்ந்து படுத்தால் சூடு உண்டாகும். ஒருத்தர் ஜெபிக்க பார்த்து ஒருத்தரே ஜெபிக்கும் போது எல்லாரும் மைண்டும் செட் ஆயிரும். இவங்க மட்டும்தான் ஜெபிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்க ஜெபிக்கிறது நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் தான் வரும். உங்க மைண்ட் வந்து மோல்ட் ஆயிரும். இதுக்கு பேர் மோல்ட் ஆயிருவீங்க. சரி, ஜபம்னா இந்த 4 சகோதரிகள் ஜெபிப்பாங்க, அந்த 2 சகோதரிகள் ஜெபிப்பாங்க, மற்றவங்களாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மோல்டு ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் பாடப்படுகிறேன். மோல்டு ஆயிட்டோம்னா நமக்கு எதுவுமே அந்த அந்த ஆவியானுடைய உந்துதலே வராது. ஏனென்றால் உங்களுடைய திட சித்தத்திலே உங்கள் இருதய கெடுவை நீங்கள் மூடிவிட்டால் ஒளியாகிய ஆவியானவர் உங்கள்கிட்ட வன்முறையை பிரவேசிக்கவே மாட்டார், உங்களை அமைதியை விட்டுடுவார். இது என்ன ஆகும், உங்க வாழ்க்கையில் நீங்க குளிர்ந்து போய் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபடும் போது மறுபடியும் உங்களை சீர்திருத்திற்கு ஆண்டவர் செய்றாரு. உங்களுக்கு பல கஷ்டங்களை ஆண்டவர் கொடுக்கணும். கஷ்டங்களை கொடுத்து உங்களை உடைச்சு நொறுக்கி மறுபடியும் கொண்டு வரும். இந்த ப்ராசஸ் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பதிலா நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க நம்முடைய எண்ணங்கள் மாறும், ஆசைகள் மாறும், விருப்பங்கள் மாறும், நம்முடைய குணங்கள் மாறும். நீங்க ஜெபிக்க ஜெபம் என்னும் அக்கினியிலே உங்களுடைய குணங்கள் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். ஆகவேதான் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபித்துக்கொண்டே யாரு நம்ம வந்து யார் விமர்சனம் பண்ணாலும் சரி, யார் கிண்டல் பண்ணாலும் சரி, யார் பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் நமக்கு நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்முடைய தகப்பன்ட்ட ஜெபிக்கிறோம், நம்ம நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கத்தான் பிசாசினுடைய வல்லமை முறியடிக்கப்படும். இரண்டாவதாக, நம்ம தேவ பிள்ளைகளாகி நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்யோன்ய ஐக்கியம் எதிலிருந்து உருவாக வேண்டும்? தேவனுடைய வசனத்திலிருந்தும் ஜபத்திலிருந்தும் அந்த ஐக்கியம் உருவாக வேண்டும். அந்த ஐக்கியம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜெபிக்க நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது அளவில்லாமல் பெருகும். ஆண்டவர் நம்மோடு இருப்பதை அதிகமாக உணர்வோம். நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம் நமக்கு கிடைக்கும். தடைகள் நீங்கும், போராட்டங்கள் முறியடிக்கப்படும், எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும். நீங்க ஜெயம் கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவீர்கள். ஆகவே அருமையிலே இப்ப ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். காட்நாயம்பட்டி நான் போனதில்ல. காட்நாயம்பட்டியில ஒரு சகோதரி இங்க வந்திருக்காங்க. எங்க நம்ம சபையை நயிக்குது. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, அவங்க சபையில அவங்களை ஜெபிக்க விட மாட்டேங்க. அவங்களை ஜெபிக்க விடாததுக்காக அவங்க நம்மள்ட்ட வந்து இங்க வந்து ஜெபிக்கணும், இங்க வந்து ஊழியம் செய்யணும்னு வந்திருக்காங்க. இங்க நம்ம நம்ம சொல்றோம், அங்க ஜெபிக்க விட மாட்டேங்கிறாங்களாம். அதுக்காக எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு வராங்க. அவனை எவ்வளவு ஜெப தாகம் நீங்க யோசிப்பாங்க. ஜெப தாகம் எவ்வளவு இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, அப்போ எங்க ஜெபிக்க வாய்ப்பு இருக்குதோ அங்க போவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்க எவ்வளவு. இப்ப இதே இதில் நீங்க இந்த உலக பிரகாரம் நம்ம எல்லாமே உலக பிரகாரத்துக்கு மாறி இருக்கணும். ஆனாலும் பாருங்க, நிறைய நேரங்கள் உலக பிரகாரம் சும்மா கொடுக்குற மாட்டேன் பல்லுபடி காசு வச்சா நொண்டி முடத்துக்கும் அதிக வேலை ரேட்டு வச்சு வாங்கிட்டு போயிடுவான். ஒரு நல்ல மாட்டை நீ சும்மா வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னா பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, சும்மா தர சோதிச்சு பார்ப்போம். அவன் சும்மா தர சோதிச்சு. அப்போ இப்ப அதே இது பாருங்க,
அங்க ஜெபிக்க இடம் கொடுக்கல, ஜெபிக்க தீவிரிக்கிறாங்க. எனக்கு ஜெபிக்க இடம் எனக்கு கொடுக்க மாட்டேங்க. இங்க ஜெபிங்கன்னு சொல்றோம், நம்ம ஜெபிக்க மறுக்கிறோம். அது 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 எதனால் அப்படி நம்ம நினைக்க வேண்டாங்கிற. நீங்க அதுக்கு மாதிரி இடம் கொடுங்க, ஜெபிக்க. இவ்வளவு தூரம் சொல்லும்போது நமக்கு வந்து ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்காக சொல்றேன், நீங்க ஆவிக்குரியவங்களா மாறுவீங்க. ஜெபம் தான் உங்களை ஆவிக்குரியவர்களா மாற்றும். அத ஜெபிக்கிறவங்க எல்லாம் மாடர்ன் டபக்குன்னு இப்ப நிறைய தெரிஞ்சு போச்சு. நிறைய நல்லா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, செபிக்காதவங்க நல்லா இருக்கிறாங்க, செபிக்கிறவங்க வாழ்க்கை போறவா இருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல்களும் இருக்கதான் செய்யுது. ஆனால் அதையெல்லாம் நம்ம கெட்ட முன்னுதாரணங்களை பார்க்க வேண்டாம், நல்ல முன்னுதாரணங்களை பார்ப்போம். நன்றாக ஜெபித்து, நன்றாக அர்ப்பணித்து, அன்றாக வாழ்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுப்பார்கள். கர்த்ததாமே அவ்விதமாக நாம் அவ்விதமாக ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம